7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் குறித்த கள நிலவரத்தின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், திண்டிவனம், வானூர், மயிலம், திருக்கோயிலூர், விக்கிரவாண்டி, செஞ்சி உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று காலை முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 1 மணி நிலவரப்படி 58% வாக்குப்பதிவு மாவட்டம் முழுவதும் நடைபெற்றுள்ளன. தற்பொழுது தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள் என அனைவரும் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். முக்கிய பிரமுகர்களான முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் MMC பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். முன்னாள் அமைச்சரான செஞ்சி மஸ்தான் செஞ்சியில் அவரது வாக்கை செலுத்தினார். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்பொழுதைய திமுக வேட்பாளருமான லட்சுமணன் அவரது வாக்கை விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினரான விக்கிரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளரான சிவகுமார் அவரது வாக்கை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் செலுத்தினார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை தேவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஏராளமான போலீசார் வாக்குச்சாவடிகள் மற்றும் மக்கள் கூடும் பொது இடங்களிலும் குவிக்கப்பட்டிருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியான முறையில் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.